மத்திய கிழக்கு போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஒரு மிகப்பெரிய ராஜதந்திர திருப்பம் நிகழ்ந்துள்ளது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்தில் அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையே நேரடி பேச்சுவார்த்தை நடக்கும் என்று உலகம் முழுவதும் எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ஈரான் அதற்கு அதிரடியாக மறுப்பு தெரிவித்துள்ளது. ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தலைமையிலான உயர்மட்ட குழு இஸ்லாமாபாத் வந்துள்ள போதிலும் அமெரிக்க பிரதிநிதிகளை அவர்கள் நேருக்கு நேர் சந்திக்கப் போவதில்லை என்று ஈரானிய வெளியுறவுத்துறை அமைச்சகம் திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. நாங்கள் அமெரிக்கர்களுடன் நேரடியாக பேசப் போவதில்லை, எங்கள் கருத்துக்கள் அனைத்தும் பாகிஸ்தான் வழியாக மட்டுமே அவர்களுக்கு தெரிவிக்கப்படும் என்று ஈரானிய செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பஹாய் தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளது வாஷிங்டன் வட்டாரத்தில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் இந்த பேச்சுவார்த்தையை ஒரு கௌரவ பிரச்சனையாகவே கருதுகிறார். இதற்காக தனது சிறப்பு தூதர் ஸ்டீவ் விட்காஃப் மற்றும் தனது மருமகனும் மூத்த ஆலோசகரமான ஜாரெட் குஷ்னர் ஆகியோரை அவர் பாகிஸ்தானுக்கு அனுப்பியுள்ளார். ஆனால் ஈரான் தரப்போ அமெரிக்காவின் ஆக்ரோஷமான முற்றுகைக்கு பணிய மறுத்து பாகிஸ்தானை ஒரு இடைத்தரகராக மட்டுமே பயன்படுத்த முடிவெடுத்துள்ளது. பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இஷாக் தார், ராணுவ தளபதி ஆசிம் முனீர் மற்றும் உள்துறை அமைச்சர் மோக்சின் நக்வி ஆகியோரை சந்தித்து ஈரானிய குழு ஆலோசனைகள் நடத்தியுள்ளது. அமெரிக்காவால் சுமத்தப்பட்ட இந்த போரை முடிவுக்கு கொண்டுவர பாகிஸ்தான் ஒரு பாலமாக செயல்பட வேண்டும் என்பதே ஈரானின் தற்போதைய கோரிக்கையாக உள்ளது. இங்கு நாம் கவனிக்க வேண்டிய மற்றொரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஈரானிய அமைச்சர் அராக்சியின் இந்த பயணம் பாகிஸ்தானுடன் மட்டும் முடிந்துவிடப் போவதில்லை. இஸ்லாமாபாத்தை தொடர்ந்து அவர் மஸ்கட் மற்றும் ரஷ்ய தலைநகர் மாஸ்கோவிற்கும் செல்ல திட்டமிட்டுள்ளார். அது அமெரிக்காவிற்கு எதிராக ஒரு வலுவான கூட்டணியை திரட்டும் ஈரானின் ராஜதந்திர நகர்வாகவே பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் பாகிஸ்தான் மற்றும் வளைகுடா நாடுகள் அமைதி முயற்சி செய்தாலும் அமெரிக்காவிற்கும் ஈரானுக்கும் இடையே நிலவும் ஆழமான நம்பிக்கையின்மை காரணமாக இந்த பேச்சுவார்த்தைகள் ஒரு முடிவற்ற பாதையை நோக்கி சென்று கொண்டு இருக்கின்றன. ஈரானின் இந்த திடீர் முரண்பட்ட நிலைப்பாடு ட்ரம்பின் அடுத்த கட்ட இராணுவ திட்டங்களில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இஸ்லாமாபாத்தில் நிலவும் இந்த திக் சூழலால் சுமார் 20,000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு வீரர்கள் அங்கே குவிக்கப்பட்டுள்ளனர். நேரடி பேச்சுவார்த்தை இல்லை என்ற ஈரானின் அறிவிப்பு அமெரிக்க தூதுக்குழுவை ஒரு தர்ம சங்கடமான நிலையில் தள்ளியுள்ளது. ஒருவேளை பாகிஸ்தான் வழியாக தெரிவிக்கப்படும் ஈரானின் நிபந்தனைகளை அமெரிக்கா ஏற்குமா அல்லது மீண்டும் போர்க்களம் சூடுபிடிக்குமா என்பது அடுத்த சில மணி நேரங்களில் தெரிந்துவிடும்.